Daily. Taste the Daily. நியூஸ் டே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய சொல்லியடி நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பதிவுமுப்பு இடைநிலை ஆசிரியர் சங்கத்திலிருந்து சோஃபியா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். சம வேலைக்கு சம ஊதியம் வேணும்னு ஒரு கோரிக்கை வச்சு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்கல்ல, அரசு தரப்புல இருந்து உங்களோட கோரிக்கைக்கு என்ன சொல்றாங்க? ஒரு அரசு தரப்புல இருந்து இதுவரையும் ஒரு நலமான பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கல. ஒரு முறை ஒரு அண்டர் செக்ரட்டரி கூப்பிடுறாரு, பார்த்து தரேன் நீங்க போங்கன்னு சொல்றாங்க. இயக்குநர்கள் கூப்பிடுறாங்க, நான் உங்களுக்கு சரி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்களே ஒழிய இதுவரைக்கும் எந்த ஒரு நலமான உரையாடல். இப்போ செவிலியர்கள் போராட்டத்தில் கூட அந்த துறை சார்ந்த அமைச்சர் நேரடியா 4 நாட்களுக்குள்ள போறாங்க, அவங்கள சந்திக்கிறாங்க, அவர்களுடைய பிரச்சனையை 1000 பேரை உடனே பணி நிரந்தரம் செய்யறாங்க. இந்த மாதிரி அந்த துறை அமைச்சர் கூட அவ்வளவு தெளிவா எல்லாத்தையும் செய்துட்டு இருக்காங்க. ஆனா எங்களுடைய கல்வித்துறை அமைச்சர் இன்னும் எங்களை நேரடியா வந்து வேகமா இந்த சிக்கலை முடிக்கணும்னு அவர் யோசிக்கல. அவர் ஒரு பேட்டியில சொல்றாரு, 5 மணிக்கு மேல போய் எல்லாரும் பள்ளிக்கூடத்துல உட்கார்ந்து போராடுங்க டீச்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியை கொடுக்கிறாரு. அப்போ திமுக அரசு இப்ப பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து இதுவரையும் உங்களை வந்து சந்திக்கல, உங்களோட கோரிக்கையை செவி கொடுத்து கேட்கல அப்படின்னா, அரசும் கேட்கல அப்படின்னா, உங்களோட போராட்டத்தை வந்து அரசு வந்து அலட்சியமா நினைக்குதா? அது அரசின் பார்வை எப்படி இருக்குன்னு தெரியல. எங்களுடைய போராட்டம் நியாயமான போராட்டம். அரசின் பார்வை எப்படி இருந்தாலும் கூட நாங்க களத்துல இன்னைக்கு 16வது நாள் தொடர்ந்து இருக்கிறோம். காவல்துறையினுடைய அத்தனை அத்துமீறல்கள், பெண் ஆசிரியர்கள் எல்லாம் அப்படியே முடிய பிடிச்சு இழுக்கிறது, தரன்னு அவங்கள உடைகளை கிழிப்பது, அரை நிர்வாணமாகிறது, மாநில தலைவர்கள் ஒருவருடைய மாநில செயலாளருடைய இடுப்பெலும்பை பிடிச்சு உடைக்கிறது, மாநில பொருளருடைய காலை உடைத்தது, இப்படி கைகளை உடைத்தது, ஆசிரியர்கள் அவ்வளவு தூரம் துன்புறுத்தினாலும் நாங்க இப்ப கூட 16வது நாள் களத்துல தான் இருக்கிறோம். இன்னைக்கு காலையில எங்களுடைய மாநில பொறுப்பாளர்களை கைது செய்திருக்காங்களா என்னன்னு தெரியல. அவங்களை திடீரென்னு அங்க நின்றுட்டு இருந்த இடத்துல இருந்து கைது செய்து போயிட்டு இருக்காங்க. எங்களை தீவிரவாதிகள் மாதிரி இவ்வளவு தூரம் நடத்துறாங்க. அதுவே பெரிய ஆச்சரியமா இருக்கு. எப்படி அவர்களால முடியுது? பாடம் சொல்லி கொடுக்கிற ஆசிரியர்களை தீவிரவாதிகளை மாதிரி பார்த்துட்டு கைது செய்து எங்கெங்கயோ அது ஒவ்வொரு மண்டபமா போய் அவங்களுடைய புகைப்படத்தை காமிச்சது யாரு இது யாருன்னு கேட்டு கைது செய்யற அளவுக்கு நாங்கள் தீவிரவாதிகளா? புகைப்படத்தை எங்களுடைய மாநில பொறுப்பாளர்களுடைய புகைப்படங்களை காட்டி இவங்க எங்க இருக்காங்க இவங்க கேட்டு கைது செய்யற அளவுக்கு நாங்க தீவிரவாதிகளா? ஆசிரியர்களை தீவிரவாதி மாதிரி அரசு கையாளுதா? அப்படிதான் இப்ப கையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா இது அரசின் பார்வை. காவல்துறையினுடைய இந்த எங்களுக்கு நேரான இந்த அடக்குமுறை அரசின் கைக்கு சென்றிருக்கிறா, தகவல் போய் சேர்ந்து இருக்கிறதாங்கிறது தான் எங்களுக்கு தெரியல இன்னும். ஏன்னா எங்களுடைய கல்வி அமைச்சர் எப்போதுமே உத்தரவு இல்லாம காவல்துறை செயல்பட முடியாதுல்ல. காவல்துறை தன்னிச்சையாக கூட செயல்படுதான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இவ்வளவு அடக்குமுறை அல்லவா, இவ்வளவு தூரம் எங்களை துன்புறுத்துறாங்க இல்ல. நாங்க இனிமே எப்படி நாங்க பொறுமையா உட்கார முடியும்? எங்களுடைய மாநில தலைவர்களை எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. அவ்வளவு தூரம் கொண்டு போய் சிறையில் அடைக்கிற அளவுக்கு என்ன குற்றத்தை செய்யறோம்? போராடுறது எங்களுடைய உரிமை. அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லி இருக்கு, அதன்படிதான் நாங்க போராடிட்டு இருக்கிறோம். எங்க உரிமையை கேட்கிறோம், எங்களோட சமநீதியை கேட்கிறோம். புரியுது. இன்னைக்கு உங்க மாநில தலைவர் எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்ப அரசு வந்து இடைநிலை ஆசிரியர்களோட போராட்டத்தை திட்டமிட்டு முடக்க நினைக்கலாம். ஆனால் நாங்கள் தொடர்ந்து போர்க்களத்துல தான் இருக்கிறோம். இப்போ கல்வி அமைச்சர் சொல்றாரு 5 மணிக்கு மேல போய் நீங்க பள்ளியில போராடுங்க. அவருடைய அந்த இதற்கு கண்டிப்பாக டிட்டோ ஜாக்டோ ஜியோ எல்லாரும் வந்து கண்டனம் சொல்லி இருக்கணும். அது ஒரு பெரிய ஒரு நக்கலான ஒன்னாதான் நாங்க பாக்குறோம். போராடுறது எங்களுடைய உரிமை. நீ 5 மணிக்கு பின்னால போய் நீ பள்ளியில போய் உட்கார்ந்து போராடு என்று சொல்லும் போது ஏன் எங்களுடைய சகோதர இயக்கங்கள் எல்லாம் ஓடி வந்து கண்டனம் தெரிவிக்கல இன்னும் என்கிற ஒரு கேள்வி எங்களுக்கு வருது. நிச்சயமா எங்க சகோதர இயக்கங்கள் வருவாங்க, இன்னும் பொறுத்திருக்க மாட்டாங்க. ஒரு பிராணி, ஒரு விலங்கு சக விலங்குக்கு அடிபட்டா கூட ஓடி போய் எட்டி போய் பாக்குற பண்பு வந்து விலங்குகளுக்கு கூட இருக்குது. அதனால எங்களுடைய நிறைய இயக்கங்கள் எங்களுக்கு ஆதரவு தந்திருக்காங்க. நிறைய பேர் அந்த கூட்டமைப்பில் உள்ள உறுப்பினர்களா இருக்கக்கூடிய
நல்லபடியா நிறைய பேர் எங்களுக்கு ஆதரவு தந்திருக்கிறாங்க. தொடர்ந்து களத்துல இருங்க, போராடுங்க, ஜெயிச்சுட்டு வாங்க. நீங்க கேட்கறது நியாயமான ஒண்ணு, இது அரசு செய்துதான் தரணுங்கிற மாதிரி நிறைய அமைப்புகளும் இயக்கங்களும் சங்கங்களும் எங்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்கறாங்க. ஆனா அந்த குரல் எங்களை இன்னும் வலுவூட்டிட்டே இருக்கு, எங்களுடைய வீரியத்தை இன்னும் அதிகப்படுத்திட்டே தான் இருக்கு. இப்போ திமுக அரசு கிட்ட வாக்குறுதி 311 சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தீங்களே, ஏன் நிறைவேற்றல அப்படின்னு உங்க தரப்புல இருந்து கேட்டா என்ன சொல்றாங்க ஆட்சியாளர்கள் அப்படின்னா, இது இந்த ஊதிய முரண்ல சிக்கல் இருக்கு, அதை நிவர்த்தி செய்யறதுக்கு எங்களுக்கு கால அவகாசம் வேணும் அப்படின்னு அரசு தரப்புல இருந்து ஒரு பதில் சொல்றாங்கல்ல, அந்த பதிலை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த 2022 டிசம்பர் 7 நாட்கள் நாங்க தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் இருந்தோம். இருந்த இறுதியில ஜனவரி 1 அன்று நம்முடைய முதல்வர் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. 3 மாதங்களுக்குள் உங்களுடைய சிக்கல் தீர்க்கப்படும், ஒரு 3 நபர் குழுவை நாங்க அமைச்சிருக்கிறோம், அவங்க ஆராய்ஞ்சு உங்க பிரச்சனையை சரி பண்ணுவாங்க. தேர்தல் அறிக்கை 311லயுமே எங்களுடைய கோரிக்கை ஏன் வச்சாங்கன்னா, அப்போ இந்த கோரிக்கை நியாயமானதுன்னு செக் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தான் தேர்தல் அறிக்கையில கூட வச்சிருக்காங்க. சோ எத்தனை முறைதான் ஒரு கோரிக்கையை தொடர்ந்து சோதனை செய்துட்டே இருப்பாங்க? அதுக்கு ஒரு எல்லை இல்லையா? ஒரு குழந்தை இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன குழந்தை, ஒரு 3ஆம் வகுப்பு குழந்தைகளோட எங்களுடைய சிக்கலை சொன்னா கூட அந்த குழந்தைக்கு புரியுது. சோ இதை புரிய வைக்க நாங்க ஏன் போராடணும்? இவ்வளவு போராடி போராடி அவங்களுக்கு புரியலன்னா அது புரியாத மாதிரி நினைக்கிறாங்களா? எதுவுமே எங்களுக்கு இன்னும் தெரியல. நியாயமான கோரிக்கை அப்படின்னு தான் திமுக வாக்குறுதியில சேர்த்திருக்காங்க. 311வது வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அந்த நியாயமான கோரிக்கையை திமுக அரசு இதுவரையும் நிறைவேற்றல, உங்களை போராட்ட களத்திலேயே வச்சிருக்காங்க அப்படின்னா ஏன் நிறைவேற்றல திமுக அரசு? அதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அது அரசு எங்களுக்கான தேவை. சொல்ல போனா நாங்க மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் எல்லாம் கேட்கல. அந்த அளவு ஊதியம் கேட்டா வேணுமானா அதிகபட்ச தொகை ஆகலாம். எங்களுக்கான செலவினம் மிக சொற்ப குறைந்த அளவே வரும். வெறும் 20,000 ஆசிரியர்கள் தான். அதுல ஒரு 5,000 பேருக்கு மேல கூட எத்தனை பேர் இப்போ இருக்கிறாங்க? நிறைய பேர் காலம் கடந்து சென்றாங்க, ப்ரமோஷன்ல போயிருக்காங்க, வேலை விட்டு போயிருக்காங்க, இந்த ஊதியம் பத்தாதுன்னு. சோ இந்த சூழ்நிலையில கொஞ்சம் ஆசிரியர்கள் தான் இருக்கிறோம் நாங்க. எங்களுக்கு இது தந்த அரசுக்கு ஒரு பெரிய செலவினமே இல்ல. இப்ப அரசுக்கு ஒரு பெரிய செலவினம் இல்ல அப்படின்னா நியாயமான கோரிக்கை கூட நீங்க சொல்றீங்க. அதுவும் அரசு அதை கவனத்துல எடுத்து இருக்கும் போது அத தேர்தல் வாக்குறுதியா கொடுத்துட்டு நிறைவேற்றல அப்படின்னா உங்ககிட்ட அப்ப உங்களோட ஓட்டை திட்டமிட்டு வாங்கறதுக்காக அதை வாக்குறுதியில சேர்த்திருப்பாங்களோ? அதை அரசு தான் யோசிக்கணும். அப்படி இன்னும் சில தினங்கள் இருக்குது, அதுக்குள்ள அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை சரியா எடுத்துக்கலாம். உங்களோட கோரிக்கை நம்பிக்கை இருக்கு. இன்னும் சில தினங்கள் தான் இருக்கு, நிறைவேற்றணும். ஏன்னா எங்களுடைய போராட்டம் இறுதி மூச்சு வரை அப்படிதான் இப்ப நாங்க போராடுறோம். அத்தனை பேரும் விழுந்து உடைஞ்சு நினைச்சு பாருங்க, அந்த வெயில்ல ஒவ்வொரு எங்களுக்கு போராடுறதுக்கான இடம் ஒதுக்கல. அது வேற அடுத்த ஒரு வேதனையாகவும் சோதனையாகவும் இருக்கு. அரசியலமைப்பு சட்டமே உனக்கு சமநீதி மறுக்கப்பட்டா நீ போராடலாம்னு சொல்லுது. எங்களுக்கு போராட இடம் இல்ல, சாலையில வெயில்ல உட்கார இடம் இல்லாம கட்டான் தரையில கல்லுக்கு மேல மண்ணுக்கு மேல உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் போராடி, அந்த இரவு பல ஆசிரியர்கள் வேறு மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. வந்தவங்க எல்லாம் ஒரு முடிவோட தான் இருக்கிறோம். சென்னையை விட்டு எங்களுக்கு ஆணை இல்லாம நாங்க போக மாட்டோம். ஆனா மேம், இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 1-2 மாதங்கள் தான் இருக்கு. தேர்தல் நெருக்கத்துல தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எல்லாம் கூட அமலுக்கு வந்துடும். அதுக்கு மேல அரசு உங்களோட கோரிக்கையை செய்யல அப்படின்னா உங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? எங்களுடைய இறுதி போர், இறுதி வரை போரிடுவோம், உயிர் போகும் வரை போரிடுவோம்னு தான் நாங்க இருக்கிறோம். ஏன்னா இது சமநீதி, இது மறுக்கப்பட்ட நீதி. சொல்லுங்க, இரட்டை குவளை முறை தவறுன்னா இரட்டை ஊதிய முறை தவறு இல்லையா? எங்க சமூக நீதியை நாம பார்க்கணும். இல்ல, இப்ப திமுக அரசு ஒவ்வொரு மேடையிலுமே தங்களை ஒரு சமூக நீதி ஆட்சின்னு தங்களை பிம்பப்படுத்திக்கிறவங்க, ஏன் உங்களுக்கு ஆசிரியர்களுக்கான சமூக நீதியை ஏன் கொடுக்க மாட்டாங்க? அதைத்தான் நாங்க நினைவூட்டிட்டு இருக்கிறோம். நீங்க சமூக நீதி எங்களுக்கு மறுத்துட்டு இருக்கிறீங்க. சமூக நீதியை மறந்துட்டாங்களோ? மறந்திருக்க வாய்ப்பு இல்ல. ஒருவேளை எங்களை பார்க்க அவங்க நினைச்சுக்கிட்டே தான் கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னா வெல்லும் பெண்களின் நிகழ்ச்சியை நடத்துறாங்க. அந்த நிகழ்ச்சியில முழுக்க பெண்களுக்கான திட்டங்களை, பல திட்டங்களை அறிவிக்கிறாங்க. நாங்களும் பெண்கள் தான். தொடக்க பள்ளி துறையில பெரும்பாலும் பெண்ணாசிரியர்கள், ஏறத்தாழ 80% பெண்ணாசிரியர்கள் கொண்ட துறை தொடக்க கல்வித்துறை. அப்ப நாங்களும் பெண்கள் தான். எங்களுக்கும் சமூக நீதி வேணும், எங்களுக்கும் சமநீதி வேணும்னு தான் அவரை தேடி நாங்க கேட்கிறோம். ஓகே,
இப்போ அரசு ஊழியர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொடுத்துருக்காங்கல்ல, அது எப்படி உங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஓய்வூதிய திட்டமா நீங்க நினைக்கிறீங்களா? அதுல பழைய ஓய்வூதிய திட்டத்துல ஆசிரியருடைய பங்களிப்பு வந்து இருக்காது. இந்த ஓய்வூதிய திட்டத்துல ஆசிரியருடைய பங்களிப்பு இருக்கும். அந்த தொகை தான் இறுதியில கொடுக்குங்கிற நிறைய சிக்கல்கள் அதுக்குள்ள இருக்கலாம். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களோட பங்களிப்போட தான் அந்த ஓய்வூதிய திட்டம் இறுதியில உங்களை வந்து சேருது அப்படின்னா இதில் அரசோட பங்களிப்பு என்ன இருக்கு? ஓய்வூதியம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அரசோட பங்களிப்புல தானே அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வந்து சேரணும். அப்ப திமுக அரசு இதை வந்து தற்காலிகமா அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் சமாதானப்படுத்துறதுக்காக கொண்டு வந்த திட்டமா? அதை பற்றி நாங்க இன்னும் ஆழமா பார்க்கல. எங்களுக்கு ஓய்வூதியம் வந்தா கூட இந்த ஊதியத்தால பெரிய பலன் இல்லை. எங்களுக்கு பெரிய அளவு பென்ஷன் வரவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா எங்களுடைய அடிப்படை ஊதியம் தான் அடிபடுது. அடிப்படை ஊதியம் அடிபடுற நேரம் வேற எதுவுமே எங்களுக்கு பயன் தராது. அதை சரி செஞ்சாதான் அது அடிப்படையில எல்லாமே மாறும். அடிப்படை ஊதியம் மாறினாதான் அது ஏற்றபடி டிஏ மாறும், எல்லாமே மாறும். இப்ப எங்களுக்கு அடிப்படை ஊதியமே இவ்வளவு பெரிய அடியா இருக்கிறப்போ இந்த பென்ஷன் திட்டத்துல பெரிய பயன் எங்களுக்கு இருக்காது. அடிப்படை ஊதியம் சரி செய்யப்பட்டா மட்டுமே எங்களுக்கு அதுல கூட ஏதாவது பயன் வரலாம். மேம், பொதுவாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும், எப்பயுமே அரசு ஊழியர்களோட ஓட்டு வந்து திமுக அரசுக்கு தான் விழும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து அரசியல் வட்டாரத்தில் இருக்கு. ஆனால் இன்னைக்கு திமுக, அதாவது குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு தமிழ்நாடே போராட்ட களமாக மாறி இருக்கு. அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, மருத்துவர்கள், செவிலியர்னு ஒட்டுமொத்தமாக அரசு ஊழியர்கள் வந்து அரசுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. இப்போ இருக்க சூழல் படி அரசு ஊழியர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களா? அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு? இப்போ எல்லாருடைய மனநிலையிலும் கேள்விகள் பல இருக்கலாம். இப்ப நாங்க போராடினது கூட விடுமுறை காலங்கள்ல போராடினோம். மற்றவர்கள் கூட பணிக்காலங்கள்ல போராடுகிறாங்கன்னு வச்சு விடுமுறை பொதுவாகவே எங்களுடைய எல்லா போராட்டங்களும் மாணவர்கள் பாதிக்கப்படாத வகையில் விடுமுறை காலங்கள்ல தான் நடந்துட்டு இருந்திருக்கு இத்தனை நாட்களும். இப்போதுமே நாங்க விடுமுறையில தான் தொடங்கணும். 16வது நாள் இன்றைக்கு வருது. அவ்வளவு விடுமுறைகளை நாங்க இழந்துட்டு விடுமுறைகள்ல இந்த ரோட்ல வந்து எங்களுடைய கோரிக்கைக்காக போராடிட்டே இருந்தோம். சோ இதை கூட அரசு கவனிக்கலையா என்கிறது எங்களுக்கு வருத்தமா இருக்கு. மற்ற போராட்டங்களை கம்பேர் பண்றப்போ நாங்க விடுமுறை தினங்கள் எங்க குழந்தைங்க பாதிக்கப்பட கூடாது தான் எங்களுடைய முதன்மை. குழந்தைங்களுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்பது, அதற்காக தான் நாங்க விடுமுறைகளை எங்களுக்கான நியாயமான கோரிக்கை கேட்க வந்தோம். அது இன்னும் எங்களுக்கு அட்ரஸ் பண்ணப்படல. இல்ல, நீங்க இப்ப மாணவர்களோட கல்வி பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விடுமுறை நாள்ல போராடுறீங்க அப்படின்னா, நியாயமான கோரிக்கைக்காக போராடுறவங்களை குண்டுகட்ட அரசு கைது செய்யுது அப்படின்னா, இப்போ உங்க கோரிக்கைகளுக்கு அரசு செவி சாய்க்கல அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அரசு செவி சாய்க்கல இன்னும். ஆனா இதுக்கு மேல எங்களால பொறுக்க முடியாது. பொறுமையா தான் இருந்தோம், அமைதியா தான் கேட்டோம். அரசு சொன்னப்பெல்லாம் அமைதியா போயிட்டு இருந்தோம், அவர்களை நம்பி போயிட்டு இருந்தோம். இப்ப பார்த்தா நீங்க அந்த போராட்ட களத்துக்கு வந்து பாருங்க, குழந்தைங்க பச்சை குழந்தைங்களோட வந்திருக்காங்க. ஏன்னா வீட்டுல கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஒவ்வொருத்தங்களுக்கும் அதற்கான வேற வேற மாவட்டங்கள்ல 2009க்கு பின்னால் அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு எல்லாம் வேற வேற மாவட்டங்கள்ல தான் அப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. சோ அவங்களுக்கு அதற்கான அந்த 2 வீடு வாடகை, குழந்தைங்களுடைய மருத்துவ செலவு, இந்த 20,600 வைத்து எதுவும் செய்ய முடியாது. அந்த சிக்கல்கள்ல இருக்கிறவங்களுக்கு இப்ப குழந்தைகளை பாதுகாப்பா ஒரு இடத்துல விட்டுட்டு வரக்கூட முடியாது. கண்டிப்பா இன்னைக்குள்ள உலகத்துல அதுக்கு கூட பே பண்ணணும். சோ குழந்தைங்களோட வந்திருக்காங்க. குழந்தை குட்டிங்களோட வந்து அந்த குழந்தைகளையும் அந்த குழந்தைகளோடு இருக்கிற பெற்றோரையும் தான் இழுத்து காவல்துறை அராஜகமா இழுத்து கொண்டு போறாங்க. இதுதான் இப்ப கேள்வியா இருக்கு. இப்ப நீங்க ஒரு நியாயமான கோரிக்கைக்காக போராடுறீங்க. இப்ப போராடக்கூடிய ஆசிரியர்களை குண்டுகட்டா கைது பண்றாங்க, அரை நிர்வாணப்படுத்துறாங்க, தரன்னு இழுத்துட்டு போறாங்க அப்படின்னா, உங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுறதை விட உங்களோட போராட்டத்தை முடக்கணும் அப்படிங்கறது அரசுக்கு பிரதான நோக்கமா இருக்க மாதிரில தெரியுது. அரசின் நோக்கம் அதுவாக இருந்தால் நாங்க களத்துல தொடர்ந்து இருப்போம், இறுதி மூச்சு வரை நாங்க இருப்போம். ஏன்னா 2009 அதற்கு பின்னால் 2012 வந்த டெட் ஆசிரியர்கள் அவ்வளவு பெரிய மிக கடினமான ஒரு டெட் தேர்வை எழுதி இந்த வேலைக்கு வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் இப்ப புதிதாக டெட்டோட சேர்த்து நியமன தேர்வு, இத்தனை தடைகளை கடந்து வந்திருக்கிற எங்களுக்கு தகுதியான சம்பளம் இல்லை. கல்வி உரிமை சட்டம் சொல்லுது தகுதியான ஆசிரியர்களுக்கு தகுதியான சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லுது. ஆனா எங்களுக்கு தகுதியான சம்பளம் இல்லை. இந்தியாவிலேயே கடைசி சம்பளத்தை நாங்க வாங்கிட்டு இருக்கிறோம். சோ இதை நான் பல நேரங்கள்ல பதிவு செய்ததுண்டு. நான் வேலை பார்த்துட்டு இருந்த தனியார் பள்ளியில நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்க வாங்கிட்டு இருந்த பாதி ஊதியத்தை கூட நான் அரசு பள்ளியில வந்து வாங்கல.
ஓகே. அப்போ நான் வந்து ரொம்ப வேதனையோட நான் இந்த பள்ளிக்கு, நான் அரசு பள்ளிக்கு போகலைங்கிறத வீட்டில் போய் சொல்றேன். எனக்கு நான் ஜாயின் பண்ணவே வேணாம், எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு எனக்கு இந்த சம்பளம் இவ்வளவு கம்மியா வருதே அப்படின்னு. ஆனா அந்த குறைந்து கொஞ்சம் அந்த குழந்தைகளை எல்லாம், அரசு பள்ளி குழந்தைகளை எல்லாம் பார்க்கும்போது நம்மள அறியாம ஒரு இந்த குழந்தைங்க அந்த தெய்வங்களா எங்களுக்கு தெரிஞ்சாங்க. அந்த குழந்தைங்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரு எண்ணமும் எங்களுக்கு வந்துச்சு. அதனால நாங்க தொடர்ந்து ஈவன் எங்களுக்கு இவ்வளவு குறைவான சம்பளம் தந்தா கூட எங்களுடைய பணியில எந்த தொய்வும் இல்லை. அரசு கொடுக்கிற எந்த திட்டங்கள் ஆகட்டும், எண்ணும் எழுத்துமிலிருந்து எமிஸிலிருந்து மீதி எல்லாம், எஸ்ஐஆர், எலெக்ஷன் டியூட்டி, எல்லா சுமைகளை எங்க தலையில சுமக்க வச்சா கூட அத்தனை சுமைகளையும் புன்னகையோட நாங்க செஞ்சுட்டு குழந்தைங்களை கவனிக்கிறோம். குழந்தைங்கள முகத்துல தெரிகிற அந்த புன்னகையும் அன்பும் இதுதான் எங்களை முன்னோக்கி கொண்டு போயிட்டு இருக்கு. இன்னொன்னு, எங்களை இழந்துட்டோம்னா தொடக்கப்பள்ளி இந்த ஊதிய முரண்பாடு ஒரு கட்டத்தில் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களையும், இடைநிலை ஆசிரியர்கள் இனமே அழிந்து போற லெவலுக்கு போயிடும். ஓகே மேம், உங்களோட நியாயமான கோரிக்கைக்கு அரசு செவி சாய்க்கணும் அப்படின்னு நாங்களும் கேட்டுக்கிறோம். அரசு செவி சாய்க்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி மேடம். தேங்க்யூ சார். நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.